ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் டு யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி பக்குவமான முறையில் ரவா கேசரி எப்படி வீட்டிலேயே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. நல்ல ஒரு ஸ்வீட்டாக நல்ல தளன்னு ரவா கேசரி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேசரி செய்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் பாதி அளவு, எண்ணெய் பாதி அளவு சேர்த்து தான் இன்றைக்கி கேசரி செய்ய போகிறேன். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யை ஊற்றி செய்கிற மாதிரி இருந்தாலும் செஞ்சுக்கோங்க, நம்மளுடைய ஆப்ஷனல் தான். எண்ணெய் 1 கப் எடுத்திருந்தேன் சின்ன கப்பில், அதையும் சேர்த்திட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் முந்திரி திராட்சை 2யும் போட்டுட்டு ஒரு பொன்னிறமாக வறுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இந்த டைமில் நாம் எவ்வளோ கப் அளவில் ரவை எடுக்கிறோமோ அதுக்கு 3 பங்கு அளவு தண்ணி எடுத்து பக்கத்து அடுப்பில் கொதிக்க வச்சிடணும். நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி செய்யாமல் சுடு தண்ணி ஊற்றி தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போது இந்த நட்ஸ் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததான் இதே எண்ணெய் நெய்யில் ரவை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கப்புக்கு நான் 1 கப் அளவில் ரவை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த 1 கப்புக்கு உண்டான தண்ணி, சர்க்கரை எல்லாமே தான் நான் இன்றைக்கி அளவுகள் சொல்ல போகிறேன். இந்த ரவையை இந்த எண்ணெய் நெய்யில் நல்லா இந்த மாதிரி பொரிய விட்டுறலாம். லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும்போது தண்ணி எடுத்து நம்ம ஊற்றிடணும். அதுக்கிடையில் நம்ம பக்கத்து அடுப்பில் 1 கப் ரவைக்கு 3 கப் அளவில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். இப்போது இந்த ஸ்டேஜில் இந்த கொதிக்கிற தண்ணி எடுத்து ரவையில் ஊற்றிடலாம். பார்த்து கவனமாக ஊற்றணும், மேலெல்லாம் தெரிக்கும். அதனால் கொஞ்சமாக வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த தண்ணியில் ரவை நல்லா வேகட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன், கேசரி பவுடர் கலர் சேர்த்திருக்கேன். ஒயிட் கேசரியும் செய்யலாம், கலர் ஆப்ஷனல் தான். கேசரிக்கு கலர் சேர்த்துனா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. அதோடு நம்ம வறுத்து வச்சுருக்க திராட்சை, முந்திரி எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். கூடவே இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மொத்தம் நான் இந்த கப்புக்கு 1.5 கப் அளவில் எண்ணெய் எடுத்திருக்கேன். 1 கப் சர்க்கரை சேர்த்திக்கலாம். ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுவைக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்திக்கோங்க. நான் 1 கப்பில் 3/4 கப்பு ஃபஸ்ட்டு சேர்த்திட்டு சர்க்கரை பத்தலை அப்படின்ட்டு திரும்பியும் ஃபுல்லாக சேர்த்திட்டேன். எனக்கு 1 கப் சர்க்கரை வந்துச்சு. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். சர்க்கரை சேர்த்துனதுக்கப்புறம் இந்த மாதிரி இலகி வரும், தண்ணி மாதிரி ஆகும். நல்லா கலந்து விட்டுட்டு இன்னுமே நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சி வரணும். கரண்டியில் இப்படி எடுத்து போடும்போது ஒட்டாமல் வரணும், அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம ஊற்றின நெய், எண்ணெய் எல்லாம் மேலே திரண்டு நிற்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் கூடவே சேர்த்திக்கோங்க. ஏலக்காய் பவுடர் நான் சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். இன்னுமே அந்த பக்குவம் வரலை. 3/4 வாசி அளவில் அந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இன்னுமே கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்னா நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆயிரும். நாம் ஊற்றின எண்ணெய், நெய்யெல்லாம் திரண்டு மேலே நிற்கணும், அதுதான் கரெக்டான பக்குவம். பாருங்கள், இப்போவே நல்லா பேனில் ஒட்டாமல் அல்வா மாதிரி சூப்பராக ரெடியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணணும் அப்படின்னா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். அடி பிடிக்காமல் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், எவ்வளோ ஒரு சாஃப்டாக சூப்பராக ரெடியாக இருக்குது. 5 நிமிஷத்தில் ஈஸியாக இந்த கேசரி ரெசிபி நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி பிளாட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வில் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டான டெக்ஸ்டருக்கு வந்துடும். பாருங்கள், எண்ணெய் நெய்யெல்லாம் மேலே திரண்டு நிற்குது. இந்த ஸ்டேஜில் நெய் நிறைய வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நெய் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக பாதாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே தூவிக்கிறேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சுக்கணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டான டெக்ஸ்டருக்கு வந்துடும். பாருங்கள், இப்போது கரெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்கு. சூப்பராக நம்மளோட கல்யாண வீட்டு ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. கரண்டியில் இப்படி எடுக்கிறப்போ நல்லா ஒட்டாமல் கீழே விழுகணும், அதுதான் கரெக்டான பக்குவம். இது இப்போ இந்த மாதிரி இருக்குது. இன்னும் சூடு ஆறும்போது இன்னுமே நல்லா சாஃப்டாயிரும். ரொம்ப கெட்டியாலாம் ஆகாமல் நல்ல தளன்னு கல்யாண வீட்டு ரவா கேசரி ரெடியாக இருக்குது. இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி, ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க.
இந்த கேசரி ரெசிபி செய்கிறதுக்கு பிகினர்ஸ்க்கு பேச்சுலர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.